சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும் அந்த வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடிய பாரதியின் தமிழ் வரிகளோடு பெருமைக்குரிய நான் படித்த என்னுடைய பள்ளியினுடைய இலக்கிய மன்ற துவக்க விழாவிற்கு என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிற இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், தாளாளர், ஆசிரிய பெருந்தகைகள், எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரிய பெருந்தகைகள், இன்றைக்கு இருக்கிறவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கலாம் கண்ட அக்னி சிறகுகளாக எம் மாணவ செல்வங்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இதுவரைக்கும் ஒரு 15 ஆண்டுகளாக பல மேடைகளை நான் பார்த்திருந்தாலும் என் வாழ்வில் மறக்க முடியாத மேடையாக நான் கருதுவது முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாம் ஐயா அவர்களினுடைய கரங்களில் பரிசு வாங்கிய அந்த மேடைதான். அதற்கு பிறகு நெகிழ்ச்சியோடு நான் ஏறியிருக்கிற 2வது மேடை இன்றைக்கு இந்த பள்ளியினுடைய மேடை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு இந்த நிகழ்விற்கு கொடுத்திருக்கிற பள்ளியை சார்ந்த அனைவருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்விற்கு நான் வர வேண்டும் என்று ஒரு 2 வருடங்களாக மிக நீண்ட ஆசைப்பட்ட ஆசிரியர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு மூல காரணமாக இருந்த ஆசிரியர் சாந்தி மிஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி ஒரு 16 வருடங்களுக்கு முன்பாக நான் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 11ஆம் வகுப்பிற்கு இந்த புனித சிலுவை பள்ளியிலே காலடி எடுத்து வைத்தபோது ஜூலை 15 அன்று இந்த மேடையிலே நான் பேசியது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் வாழ்நாளில் நான் பார்த்த மிகப்பெரிய ரசிகர்கள், மிகப்பெரிய மேடையாக அமைந்தது இந்த பள்ளியினுடைய மேடைதான். அந்த மேடைதான் என்னை இந்த அளவிற்கு இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறது. அதை மகிழ்ச்சியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். பொதுவாகவே எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும். நாங்கள் படித்த பள்ளிக்கோ நாங்கள் படித்த கல்லூரிக்கோ சிறப்பு விருந்தினராக போவது என்பது வாழ்நாளில் முடியாத ஒரு பெரும் பேறு. அந்த பேறு எனக்கு இன்றைக்கு அந்த இறைவனின் திருவருளால் கிட்டி இருக்கிறது. இந்த நிகழ்வில் நான் என்ன பேச வேண்டும் என்று யோசித்த போது, இதே போல ஒரு 3000 மாணவர்களோடு அன்றைக்கு நான் இருந்தபோது வருகின்ற சிறப்பு விருந்தினர் எப்படி பேசினால் அது நன்றாக இருக்கும் என்ற ஆவலோடு உங்களைப் போல எதிர்பார்த்தேனோ, அந்த ஆவலோடு இன்றைக்கு இருக்கிற உங்களின் தேவையை பூர்த்தி செய்வேன் என்கிற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். இலக்கியம் என்ற துவக்க விழா என்பதால் அவதாரங்களை 10ஆக, கோள்களை 9ஆக, திசைகளை 8ஆக, கிழமைகளை 7ஆக, சுவைகளை 6ஆக, திணைகளை 5ஆக, வேதங்களை 4ஆக, கனிகளை 3ஆக, இனத்தை 2ஆக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் 1ஆகத்தான் வைத்தான். அந்த ஒழுக்கம், அதைத்தான் இலக்கியங்கள் என்னாலும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒழுக்கமுள்ள மாணவியாக நாம் இந்த பள்ளியிலிருந்து உருவாக வேண்டும் என்கிற அடிப்படை காரணத்திற்காகத்தான் இந்த இலக்கியம் என்ற துவக்க விழாக்கள் நடைபெறுகிறது. ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் முன்னதை சொன்னதை போல அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு அன்றைக்கு பரிசு வாங்கிய தருணம் அது மறக்க முடியாத தருணம். ஆனால் அன்றைக்கு பரிசு வாங்க நான் மேடை ஏறிய போது கலாம் ஐயா அவர்கள் என்னை பார்த்து ஒன்று தான் கேட்டார். மாநிலத்தில் முதல் பரிசு பெற்ற நீ எனக்காக ஒரு 5 நிமிடம் உரையாற்ற முடியுமான்? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் கேட்ட உடனே என்ன பேசுவது என்கிற எந்த தயாரிப்பும் இல்லாமல் அவர் கேட்ட அடுத்த நொடி நான் மைக்க வாங்கி பிடித்து பேசிய ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். கலாமையா அவர்கள் சொன்ன அடுத்த நொடி என்ன பேசினேன் தெரியுமா? ஒரு ராமேஸ்வரத்திலே ஒரு சிறிய தீவிலே நான் பிறந்து வளர்ந்து ஒரு முன்னால் நான் இன்றைக்கு நின்று பேசி கொண்டிருக்கிறேன். கலாம் ஐயா அவர்களை ஒரு முறை ஒரு குழந்தை அவரிடம் பார்த்து கேள்வி கேட்டதாம், ஐயா நீங்கள் இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியான்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி சொல்றீங்கன்னு கேட்டபோது
அந்த குழந்தையிடம் கலாம் அவர்கள் பதில் சொன்னாராம், ராமேஸ்வரத்திலே ஒரு சிறிய தீவிலே சுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்து தான் எனக்கு முதலாக கல்வி பயிற்றுவித்தார். அதற்கு பிறகு திருச்சிராப்பள்ளியிலே இருக்கிற செயின்ட் ஜோசப் கல்லூரியிலே அப்பாத்துரை சாலமன் என்கிற கிறிஸ்தவன் எனக்கு கல்வி பயிற்றுவித்தார். இன்றைக்கு நான் ஒரு இஸ்லாமியனாக அப்துல் கலாமாக இந்திய தேசத்தினுடைய முதல் குடிமகனாக உயர்ந்திருக்கிறேன். நீ கேட்டல்ல, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியான்னு எப்படி உங்கள் இந்தியாவை சொல்கிறீர்கள் என்று சுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்துவால் வளர்க்கப்பட்டு அப்பாத்துரை சாலமன் என்கிற கிறிஸ்தவனால் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமியனாக நான் உயர்ந்திருக்கிறேன் அல்லவா? இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியா என்று கலாம் ஐயா அவர்கள் அந்த குழந்தையிடம் பதில் சொன்னதை நான் ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறேன். அதை அப்படியே அந்த இடத்தில் பதிவு செய்து சொன்னேன். அப்படி வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட கனவு நாயகன் கலாம் அவர்களின் முன்னிலையில் பேசுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அவரிடம் பரிசு வாங்கிட்டு நான் மேடையை விட்டு இறங்கிட்டேன். இறங்கி அடுத்த நொடி கலாம் ஐயா அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தவுடன் நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், பள்ளி என்னை உயர்த்தியது. நான் படிக்கிற போது இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை என்னை உயர்த்தி பார்க்கிறது. அப்படி கலாம் ஐயா அவர்கள் பதில் சொன்ன அண்ணா அவர் ரொம்ப நெகிழ்ச்சியோடு கண்கள் கலங்கியதை நான் பார்த்தவுடன் அவருக்கு கீழே நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவருடைய உதவியாளர் அப்படி வருகிற போது என்னை பார்த்து சொன்னார், கலாம் ஐயா அவர்களையே நீ அழ வச்சுட்ட அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியலை. நான் எதுவுமே செய்யலையே, எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற போது அடுத்த நொடியே அந்த பக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஏன் தெரியுமா ஐயா அவர்கள் கண் கலங்கினார்? நீ அவருடைய ஆசிரியரின் பெயரை சொன்னதால் அவர்கள் ஆசிரியரினுடைய நினைவு வந்து கண் கலங்குகிறார்னு. நான் பேசினதுனால அவர் கண் கலங்கல. நான் பேசிய போது சுப்பிரமணிய ஐயர் அப்பாத்துரை சாலமன் ஆசிரியர்களுடைய பெயரை நினைவுபடுத்தினேனே, அவர் ஆசிரியரை பார்த்து நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்னு அவங்க சொன்னப்போ ஒரே ஒரு விஷயம்தான் எனக்குள்ளே தோன்றியது. ஒரு மனிதன் எந்த அளவிற்கு இந்த உலகம் அவரை உயர்த்தி இருக்கிறது, கலாமை போல இந்த உலகத்தில் ஒருவரை இனிமேல் கொண்டாட முடியாது. அப்படி கலாமை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று அன்றைக்குத்தான் எனக்கு புரிந்தது. இந்திய தேசத்தினுடைய உயர்ந்த குடிமகனாக மாறிய பிறகும் கூட தன்னுடைய ஆசிரியரை சொன்னால் இன்றைக்கும் நெகிழ்ந்து போகிறாரே, அந்த பண்புதான் கலாமை உயர்த்தி இருக்கிறது. அதை ஏன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள் எப்போதுமே இந்த உலகத்திலேயே பொறாமப்படாத 2 ஜீவன்கள் இந்த உலகத்தில் உண்டு அப்படின்னா அது ஒன்று நம்முடைய பெற்றோர்கள், 2வது நம்முடைய ஆசிரியர்கள். இதுல என்ன ஆச்சரியம்னா, பெற்றோர்கள் என்பவர்கள் அவர்களினுடைய தொப்புள் கொடி வழியாக வந்த நாம், அதனால் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் பொறாமைப்படாதது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் எங்கோ இருந்து வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக படித்து அதற்கு பின்னால் எத்தனையோ பேர் அவர்களை விட முன்னால் போனாலும் கூட என்னிடம் படித்த பிள்ளை என்னை விட உயர்வாக வளர்ந்திருக்கிறாள் என்று இந்த உலகத்தில் பொறாமைப்படாத ஒரு ஜீவன் என்றால் அது ஆசிரியர்கள் மட்டும்தான். எனக்கு அரை மணி நேரம் பேசணும்னு கொடுத்தாங்க. நீங்க இப்படி கை தட்டுனீங்கன்னா கை தட்டின நேரத்தெல்லாம் சாந்தி மிஸ் கணக்கில் எடுத்துக்க கூடாதுங்கிறத தாழ்மையோட சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் நினைச்சு அடிக்கடி பார்ப்பேன். இதே மாதிரி பல கைத்தட்டல்களோடு தான் நான் முதலாக இந்த மேடையில் பேசி பழகினேன். இன்றைக்கு நிறைய மேடைகளுக்கு பயணித்தாலும் கூட இன்றைக்கு இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் என்னை பார்த்து மகிழ்ச்சியோடு பார்க்கிற போது அதைத்தான் நான் சொல்கிறேன். தன் இருக்கிற நிலையில் இருந்து தன் பிள்ளைகள் எந்த உயரத்திற்கு போனாலும் அதை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிற ஆசிரியர்கள், அவர்களை மதித்து அவர்கள் சொல்வதை கேட்டு வளர்கிற போதுதான் நம்மால் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த பள்ளியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அடைய வேண்டும். இந்த இலக்கியம் என்ற துவக்க விழாவிலே சில இலக்கியம் சார்ந்த செய்திகளை தாண்டி
இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையையும் இலக்கிய நடைமுறைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு ரொம்ப எதற்குமே கஷ்டப்படாமல் எல்லாவற்றுக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இலக்கியங்கள் பொதுவாகவே நமக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கிறது. அது சயின்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும். இங்க ரொம்ப அழகா எல்லா பிள்ளைகளும் மிக அழகாக எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதுல அந்த சயின்ஸ் விஷயங்கள்லாம் சொன்னப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சயின்ஸ்ல இலக்கியம் என்ற விழாங்கிறதுனால சயின்ஸ் ரிலேட்டடா ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிலாவில் முதலாக காலடி எடுத்து வைத்தது யாருன்னு கேட்டா உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆன்சர் இல்லையா? எஸ், யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதலாக நிலாவில் காலடி எடுத்து வைத்தார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. என்ன தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் அப்பல்லோவில் அந்த விண்கலம், அந்த துணைக்களத்திலே துணை விமானியாக இருந்தவர் தான். முதல் நிலை விமானியாக இருந்தவர் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவர் தான். ஆல்ட்ரினும் நீல் ஆம்ஸ்ட்ராங் இருவருமாக சேர்ந்துதான் நிலாவிலே முதலாக காலடி எடுத்து வைக்கிற பயணத்திற்காக பயணித்தவர்கள். அதிலையும் முதலாக விமானிக்குத்தான் முதல் உரிமை எப்போதுமே உண்டு. நாசாவிலிருந்து கட்டளை வருகிறது. இவர்கள் இருவரும் நாங்கள் போய் அந்த இடத்தை சேர்ந்து விட்டோம்னு சொன்ன உடனேயே நாசாவிலிருந்து முதல் கட்டளை வருகிறது. என்ன வருது? ஆல்ட்ரின், நீங்கள் தான் முதல் விமானி, உங்களுக்குத்தான் அந்த உரிமை, நீங்கள் நிலாவில் முதலாக உங்கள் காலடியை எடுத்து வைக்கலாம் என்று சொன்ன அடுத்த நொடி ஆல்ட்ரின் ஒரே ஒரு மணித்துளி யோசிக்கிறார். முதலாக நாம் இந்த நிலாவில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஒருவேளை இதில் ஏதாவது புதை குழிகள் இருந்தால், இல்லை ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் நாம் மறுபடியும் பூமிக்கு திரும்பி போய்விடுவோமோ என்று ஒரே ஒரு நிமிடம் தான் யோசித்தார். ஆனால் நாசாவில் இருக்கிறவர்களுக்கு இவர் யோசித்ததெல்லாம் தெரியாது. இவர் காலடி எடுத்து வைத்து விட்டார் என்று நினைத்து அடுத்ததாக நீல் ஆம்ஸ்ட்ராங் காலை எடுத்து வைக்கலாம் என்று சொன்னவுடன் ஆல்ட்ரின் யோசித்த அந்த ஒரு கணத்தை பயன்படுத்தி கொண்டு, இந்த உலகத்தில் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் தான் உலகத்தில் முதலாக நிலாவில் காலடி எடுத்து வைத்தவன் என்கிற பெயர் எனக்கு வர வேண்டும் என்று எல்லா சூழ்நிலைகளையும் புறம் தள்ளிவிட்டு துணிச்சலாக நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வைத்தார். ஆல்ட்ரின் தாமதித்த ஒரு கணத்தை பயன்படுத்தி கொண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் வரலாற்றில் முதலிடம் பிடித்து இன்றைக்கு நம் எல்லோர் மனதிலும் நிலாவில் காலடி எடுத்து வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் என்கிற பெயரை பெற்றிருக்கிறார் என்றால், மாணவ செல்வங்களை உங்களுக்கு ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். ஏதோ ஒரு இடத்திலே என்னால் முடியுமா, நான் இப்படியெல்லாம் செய்தால் ஏதாவது ஆகிவிடுவேனா என்று நீங்கள் யோசிக்கிற ஒரே ஒரு நிமிடத்தை இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் பயன்படுத்தி முன்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால், எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்காமல் உங்களினுடைய இலக்கை நோக்கி நீங்கள் ஓடும்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை அடைய வேண்டும். அதுதான் நம்ம படிக்கிற மேக்ஸ், நம்ம படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், சோஷியல் சயின்ஸ் படிக்கிறோம். இதனால ஃபியூச்சர்ல என்ன யூஸ் அப்படின்னா, நாம் படிக்கிற ஒவ்வொன்றுமே நம் வாழ்க்கையோடு ஏதோ ஒன்றில் தொடர்பு படுத்தி கொண்டதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க இந்த பள்ளி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற அந்த விஷயங்கள் தான் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கிறது. நீங்கள் படிக்கிற போது கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த கல்வியை சரியாக பயன்படுத்தி கொள்கிற போதுதான் இந்த உலகம் உங்களை அடையாளப்படுத்த தொடங்குகிறது. நீங்கள் இந்த பருவத்திலே இருக்கிறீர்கள். நம்ம டெய்லி பால் குடிக்கிறோம்ல, எல்லாருக்கும் தெரியும். டெய்லி காலையில எந்திரிச்சு நம்ம பால் குடிக்கிறோம்ல, இந்த பால் ஒரு மிகப்பெரிய செய்தியை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீங்க இனிமே டெய்லி பாலை பார்க்கறப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஞாபகத்துக்கு வரணும். பாலை நீங்க ஒரே ஒரு நாள் வாங்கி ஒரு மணி நேரம் அதை காய்ச்சாமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும்? கெட்டு போயிடும். ஆனா அந்த பாலையே கொஞ்சம் சூடுபடுத்தி அதனுடைய நிலையிலிருந்து அந்த கஷ்டப்படுத்தி அடுத்த நிலைக்கு நீங்கள் தயார்படுத்தி கொண்டு போகிற போது 1 மணி நேரத்தில் கெட்டு போகிற பால் 1 மணி அல்ல 2-3 மணி நேரம் கெட்டு போகாமல் இருக்கிறது. இப்போ இந்த பாலை காய்ச்சின பாலை கஷ்டப்படுத்தாம விட்டுட்டா அது கெட்டு போயிடும். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அதனுடைய நிலையிலிருந்து உரை ஊற்றி அடுத்த நிலைக்கு மாற்றுகிற போது 1 நாளில் கெட்டு போகிற பால் 2 நாட்கள் கெடாமல் இருக்கிற தயிராக உருமாற்றம் கொள்கிறது. இது என்னது? சயின்ஸ்.
நொதித்தல்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த சயின்ஸ். அடுத்து இந்த தயிர் அப்படியே இருந்து விட்டால் 2 நாள்ல கெட்டு போயிடும். ஆனா இந்த தயிரை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கடைந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற போது ஒரு 3 நாட்கள் கெடாத மோராக மாறுகிறது. இன்னும் அந்த மோரை அதிகமாக கஷ்டப்படுத்துகிற போது அது ஒரு வாரத்திற்கு கெட்டு போகாத வெண்ணெயாக மாறுகிறது. அதே வெண்ணெயை அதனுடைய நிலையில் அப்படியே விட்டுவிடாமல் அதை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி சூடுபடுத்துகிற போது 1 மாதத்திற்கும் மேலாகிற கெட்டு போகாத ஒரு நெய்யாக உருமாற்றம் கொள்கிறது. என்றால் தன் நிலையிலிருந்து யார் ஒருவர் கஷ்டப்படுத்தி அடுத்த நிலைக்கு போக தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு நாளில் கெட்டு போகிற பாலை போல் அல்லாமல் 1 மாதம் கெட்டு போகாமல் இருக்கிற மனம் வீசும் நெய்யாக மாறுவார்கள் என்பதுதான் அது சொல்லிக் கொடுக்கிற பாடம். அந்த பாடத்தை நாம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிநிலையிலும் நமக்கு ஏதோ ஒரு செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க இந்த உலகத்திற்கு வந்த பிறகு ஏதாவது ஒன்றை சாதித்தே ஆக வேண்டும் என்கிற தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கணும். தாழ் மனப்பான்மை இருக்கு, நான்லாம் என்ன செஞ்சிட முடியும், எனக்கு என்ன தெரியும், நான் தமிழ் மீடியத்துல படிச்சேன், எனக்கு இங்கிலீஷ் புரியல, எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் வராதுன்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் எல்லோருமே எது வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுலதான் நீங்க பெஸ்டா வரணும், அதுவா நானா பாத்துருவோங்கிற அந்த போராட்ட குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஒரு பள்ளிக்கூடத்து வாசல்ல ரொம்ப அழகான உதாரணம் இது. ஒரு பள்ளிக்கூடத்து வாசல்ல ஒரு சாதாரண பலூன் வியாபாரி நிறைய பலூன்ஸ் வித்துக்கிட்டு இருக்கார். அப்படி வித்துக்கிட்டு இருக்கப்போ எல்லா கலர் பலூன்ஸை எல்லா குழந்தையும் ஓடி போய் வாங்குது. ஒரே ஒரு பலூனை மட்டும் எந்த குழந்தையும் வாங்கல. ஏன்னா அது கருப்பு பலூன். ஏன் கருப்பு பலூனை வாங்கல? நமக்கு பொதுவாகவே என்ன அடிப்படையில் நமக்கு சிந்தனையில் ஊறி போயிருக்கிறது தெரியுமா? கருப்புனா அது கொஞ்சம் தரம் தாழ்ந்தது என்ற அர்த்தம். அப்படி கருப்பு பலூனை எந்த குழந்தையும் வாங்காத போது ஒரே ஒரு சின்ன பையன் ஓடி போய் அந்த பலூன் வியாபாரியிடம் கேட்டான், அண்ணா இந்த பலூன் பறக்காதா? அப்ப அடிப்படையில் என்ன சிந்தனை? கருப்பாக இருந்தால் உயரமாக பறக்க முடியாது என்கிற சிந்தனை ஊறி போய் இருக்கிறது. அந்த குழந்தை கேட்ட உடனே அந்த சாதாரண பலூன் வியாபாரி என்ன பதில் சொன்னானா தெரியுமா? அடே தம்பி, உனக்கு யாரா கருப்பா இருக்கிற பலூன் பறக்காதுன்னு சொன்னது? உயரமாக பறப்பதற்கு இந்த விஷயம் தான் உங்களுக்கு முக்கியம். உயரமாக பறப்பதற்கு அந்த பலூன் வியாபாரி சொன்ன வார்த்தை, உயரமாக பறப்பதற்கு நிறம் முக்கியம் இல்லடா தம்பி, உயரமாக பறப்பதற்கு அந்த பலூனிற்குள்ளே இருக்கிறது அல்லவா காற்று, அந்த காற்று என்கிற சரக்கு தான் முக்கியமே தவிர உயரமாக பறப்பதற்கு நிறம் முக்கியம் இல்லைன்னு ஒரு சாதாரண பலூன் வியாபாரி சொன்னான். இது பெரிய விஷயம் இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை. அந்த பலூன் வியாபாரி சொன்ன விஷயத்தை கேட்டுக்கொண்டானே அந்த குழந்தை, அவனுக்குள்ளே என்ன வர ஆரம்பித்தது? உயரமா போகணும்னா நிறம் முக்கியம் இல்லைங்கிற செய்தி அவனுக்குள்ளே படிந்து கொண்டது. வாழ்நாள் முழுக்க தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய போராட்டங்களை கடந்து அமெரிக்காவினுடைய நிற வெறிக்கு எதிராக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் என்கிற குழந்தை தான் அந்த பலூன் வியாபாரியிடம் ஞானம் பெற்ற குழந்தை. அப்போ நாம் எங்கிருந்து வருகிறோம் என்பது முக்கியமில்லை, நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. எல்லாவற்றையும் தாண்டி நாம் எதுவாக மாறுகிறோம் என்பதுதான் வாழ்க்கை. அதைத்தான் நமக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ், நீங்க எதுவா இருந்தாலும் தமிழா இருக்கு, தமிழ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? வாழ்நாளில் கடைபிடிக்கிறோமானா இல்லை. ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையும் கூட. ஆப்ரஹாம் லிங்கனை எல்லாருக்கும் தெரியும். யார் அவரு? சாதாரண செருப்பு தைக்கிறவருடைய பையன். இதுவரைக்கும் நமக்கு செய்தி தெரியும். ஆனால் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் முதலாக வெள்ளை மாளிகையிலே பதவியேற்ற பிறகு முதலாக பேசுகிறார் தன்னுடைய கன்னி பேச்சை. பேசி முடிச்சு உட்கார்ந்த உடனே ஒரு ஆங்கிலேய அதிகாரி எந்திரிச்சு நின்று சொல்றார், மிஸ்டர் ஆப்ரஹாம் லிங்கன், யூ ஸ்போக் வெரி வெல், எக்ஸலண்டா பேசுனீங்க. ஆனா ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் போட்டிருக்கேன்ல ஷூ, அது உங்க அப்பா தச்சு கொடுத்ததுன்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் போட்டிருக்க ஷூ உங்க அப்பா தச்சு கொடுத்ததுடா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூட நீ செருப்பு தைக்கிறவனோட பையன்னு அவர் சொல்றார். சொல்லாம
நீங்களோ நானா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அமெரிக்காவினுடைய உச்சபட்ச அதிகாரம் என்னுடைய கையிலே இருக்கிறது, என்ன ஒருத்தன் அப்படி பேசிட்டானா நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. ஆனா ஆபிரகாம் லிங்கன் சிரித்து கொண்டே பதில் சொன்னாராம், எழுந்து நின்று என்னுடைய தந்தை தைத்து கொடுத்த ஷூ உங்கள் காலில் இருக்கிறது என்று சொன்னீர்களே, எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? எங்க அப்பா இறந்து போய் 10-15 வருடங்கள் ஆகிவிட்டது. என் தந்தை இறந்து 10-15 வருடங்கள் ஆகியும் கூட அவர் தைத்து கொடுத்த ஷூ உங்க காலில் இருக்குன்னா எங்க அப்பா எவ்வளவு பெரிய நேர்மையான உழைப்பாளி. அப்பேற்பட்ட நேர்மையான உழைப்பாளியினுடைய பிள்ளை என்பதில் எனக்கு பெருமை அதிகம்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் அடுத்த வார்த்தையும் சொல்லிவிட்டு போனாராம், பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் ஷூல எந்த பிரச்சனையும் வராது, அப்படி ஒருவேளை வந்தால் அதை என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள், ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் என் தந்தை சொல்லி கொடுத்திருக்கிறார், இந்த தேசத்தை ஆள்வதற்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார்னு பதில் சொன்னார். உங்களை நோக்கி வருகிற விமர்சன கணைகளை எல்லாம் எப்போது தைரியமாக எதிர்கொண்டு உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் என்னால் முடியும் என்று அந்த சிந்தனையோடு மட்டும் நீங்கள் ஓட தயாராகிவிட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது. அதைத்தான் நாம் இலக்கியங்கள் வாயிலாகவும் மற்றவைகள் வாயிலாகவும் தினம்தோறும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனா அதை ஒரு செய்தியாக கடந்து விடுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க நிறைய டைல்யூட் ஆகிறதுக்கான விஷயங்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, ட்விட்டர் வந்துருச்சு, சோசியல் மீடியால ரீல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இத்தனை வந்தும் கூட இன்றைக்கும் இந்த தேசத்தில் பல இளைஞர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எல்லா நாடுகளும் டாலர்களை மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் டாலர்களை மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியா மட்டும்தான் உங்களை போன்ற ஸ்காலர்களை மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த படிப்பு அதுதான் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போய் சேரும். உங்க வாழ்க்கையினுடைய ரொம்ப ஆகச்சிறந்த வெற்றி எதுன்னு தெரியுமா? நான் சொல்லிட்டு போறேன் இன்னைக்கு உங்களுக்கு. உங்க வாழ்க்கையினுடைய ஆகச்சிறந்த வெற்றி என்பது எங்கோ ஏதோ ஒரு மூலையில படிக்காத ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில பிறந்து இவெல்லாம் ஏன் பிறந்தான்னு ஒரு காலகட்டத்தில் எல்லோராலும் பேசப்பட்டு கடைசியில என்னால முடியும்னு படிப்பு ஒன்றை மட்டுமே மூலதனமாக வைத்து கொண்டு அந்த படிப்பினால் சாதித்து ஒரு பெரிய உயர்நிலையை அடைந்த பிறகு உங்களால் முடிந்து ஒரு 4-5 பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு கல்வியை உங்களால் கொடுக்க முடிகிறது என்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஆகச்சிறந்த வெற்றி. அந்த வெற்றியை நாம் தருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த முயற்சியை எடுக்க வேண்டும்? அதுல தான் நான் முதல்ல சொன்னது ஒழுக்கம். இந்த உலகத்துல கல்வி எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அதுதான். நான் இங்க படிச்சப்ப எனக்கு சொன்னது அதுதான். எஜுகேஷனை விட டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கும் நான் பேச போகிற இடங்களில், நான் பயணிக்கிற இடங்களில் இத்தனை மணிக்கு வரணும்னா இத்தனை மணிக்கு சரியாக போய் இருப்பதும், என்னோடு இருக்கிறவர்கள அந்த பொண்ணு மிகச்சரியாக இருக்கும் என்கிற பெயர் எனக்கு இருக்கிறது என்றால் அது இந்த இடங்களில் நான் கற்றுக்கொண்ட ஒழுக்கம். அதை நம் வாழ்க்கையினுடைய கடைசி நிலை வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகும். எந்த சூழ்நிலையிலும் நமக்கான பாதையை நாம் வகுத்து கொண்டு, இன்னைக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. நான் இன்னொன்னு சொல்றேன், நம்ம இன்றைக்கு ஃபேஸ்புக்கை திறந்தா எல்லாத்துலையும் ஏதோ படித்து முடித்த உடனேயே நீங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்துட்டதாகவும் எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிட்டு ஓடுறதையும் பார்க்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் சாதிப்பது என்பது கல்யாணம் செய்து கொள்வது அல்ல. வாழ்க்கையில் சாதிப்பது என்பது நம்மை போன்ற இவங்களை மாதிரி நம்ம வரணும்னு நம்ம ஒரு இடத்தில் நிற்கிறோம் அல்லவா, அதை அடைவதுதான் வாழ்க்கையினுடைய ஆகச்சிறந்த படிநிலை. உங்க அம்மா அப்பா எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னவோ செய்து உங்களை படிக்க வைக்கிறார்கள். அந்த ஒழுக்கத்தை அதை நாம் கற்றுக்கொள்கிறோமா? நான் இலக்கியத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம நிறைய படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம். உங்க தமிழ் டீச்சர்ஸ் உயிரை கொடுத்து நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுக்கு? மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ல எழுதி மார்க்ஸ் வாங்குறதோட மட்டும் இல்லை. திருக்குறள்ல ஒரு வரி சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றோம்ல. அந்த திருக்குறள்ல ஒரு மிகப்பெரிய அழகு இருக்கிறது. என்னோட பட்டிமன்றங்களிலே நடுவராக இருக்கிற பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அதுக்கு ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுப்பாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறதுல திருவள்ளுவர் எதற்கு 2 யார் போட்டாரு?
எப்பொருள் யார் வாய் கேட்பினும்னாலே அதுக்கு ஒரே அர்த்தம் தான். அப்ப ஏன் 2 வார்த்தை போட்டாரு, யார் யார்னு ஏன் போட்டாருன்னு கேட்டப்போ அவர் ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொல்லுவார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லுவாங்க. கடவுள் இருக்கிறார்னு சொல்றவர் வாரியார், முன்னாடி அந்த காலத்துல ஆன்மீகம் சொன்னவர். கடவுள் இருக்கிறார்னு சொன்னவர் வாரியார், கடவுள் இல்லைன்னு சொல்றவர் பெரியார். அப்படி யார் யார் எது கூறினாலும் அதில் இருக்கிற மெய்ப்பொருளை ஆராய்ந்து காண்பதுதான் ஆகச்சிறந்த அறிவுன்றது அன்றைக்கே வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ இலக்கியங்களை நாம் தினந்தோறும் படிப்பதை வெறும் மதிப்பெண்களுக்காக படிப்பதை நிறுத்தி நம்முடைய வாழ்க்கைக்காக அதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? ராமாயணத்துல ரொம்ப அழகா ஒரு வரி வரும். ராமனை பார்க்க காட்டுக்கு வருகிற போது பரதன் லக்ஷ்மணன்ட்ட கேட்பான், ராமனும் சீத்தையும் எப்படி இந்த கல்லு முள்ளுல படுத்து தூங்குனாங்க, எங்க தூங்குனாங்கன்னு கேட்கிறான். அந்த இலக்கியத்தினுடைய அழகு பாருங்க, எங்க தூங்குனாங்க. அப்போ லக்ஷ்மணன் ரொம்ப அழகா பதில் சொல்வதாக கம்பர் சொல்லுவார், அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. இது அந்த பாட்டு வரிகள். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன்னா யாரு? ராமன். ரொம்ப பெரிய அழகான மேனியை உடைய, எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற மிகப்பெரிய ராமன்னு ராமனை எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன்னு சொல்லிட்டு சீத்தையை சொல்கிற போது அவளும் துஞ்ச, துஞ்சனா தூங்குறது, அவளும்னு நிப்பாட்டிட்டான். இதை எப்படி ஆய்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள்னா, ராமனை சொல்கிற போது அவ்வளவு அழகாக விவரித்தவன் சீத்தையை லக்ஷ்மணன் சொல்லும் போது அவள்னு ஏன் நிறுத்தினான் தெரியுமா? அண்ணனை வர்ணிக்கலாம், அண்ணனினுடைய மனைவியை ஒருபோதும் வர்ணிக்க கூடாதுங்கிற ஒழுக்கம் பாடலில் கூட தமிழர்களுக்கு இருந்தது. இதைத்தான் இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி சின்ன சின்ன எல்லா இலக்கியங்களிலும் மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய உதாரணங்கள். அதை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டரை தெரியும் சோசியல் சயின்ஸ்லனா, ஏன்னா இலக்கியம் என்ற துவக்க விழானா தமிழ் மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாதுல்ல. மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், தமிழ் எல்லாமே ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் போய் கேட்டார் அவருடைய ஆசிரியர்கிட்ட. என்ன கேட்டாரு? நான் தான் மிகப்பெரிய வீரன், நான் தான் இவ்வளவு நாடுகளை வென்றிருக்கிறேன், ஆனால் மக்கள் ஏன் உங்களை மதிக்கிறார்கள்? நானும் நீங்களும் சேர்ந்து வருகிற போது என்ன மதிக்கிறாங்க, என்ன மதிக்கிறது, நீங்க வருகிற போது என்னுடைய மதிப்பு குறைகிறது, உங்களுடைய மதிப்பு ஒருபடி உயர்கிறதுன்னு கேட்டப்போ அந்த தத்துவ ஞானி சொன்னாராம், அலெக்சாண்டர், மக்கள் ஏன் தெரியுமா உன்னை விட என்னை அதிகமாக வணங்குகிறார்கள்? நீ மண்ணை வென்றவன், ஆனால் நான் என்னை வென்றவன் பதில் சொன்னாராம். புரியுதா உங்களுக்கு? தத்துவ ஞானி டெமாஸ்தனஸ் சொல்கிறான், அலெக்சாண்டர் நீ மண்ணை வென்றவன், ஆனால் நான் என்னை வென்றவன். அப்போ உங்களை நீங்கள் வெல்வதுதான் இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த வெற்றி. இன்னைக்கு படிச்சிடலாம், இல்ல நாளைக்கு படிச்சிடலாம், இல்ல இன்னைக்கு தூக்கம் வருது, நாளைக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் போன் பார்த்துக்கலாம், இப்படின்னு நினைக்கிறோம்ல. இதுதான் நம்மை நாம் ஒவ்வொரு நொடியும் தோற்க வைத்து கொண்டே இருப்பதற்கான சாட்சி. நான்லாம் படிக்கிற காலங்களில் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. நான் படிக்கிறப்பெல்லாம் அந்த பெரிய டெக்னாலஜிலாம் வளராத காலம். நாங்கள் நம்பியது எங்களுடைய ஆசிரியர்களை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு கூகுள் எல்லாவற்றையும் கொட்டி கொடுக்கிறது. ஆனாலும் கூட ஏன் கூகுளை தாண்டி ஆசிரியர்களை உயர்வாக வைக்கிறோம் தெரியுமா? கூகுள் உங்களுக்கு அறிவை மட்டும்தான் சொல்லித்தரும், ஆனால் அறிவோடு சேர்த்து அன்பையும் சொல்லித் தருவது ஆசிரியர்களால் மட்டும்தான். அந்த வாழ்க்கை பாடத்தை படிப்பதற்காகத்தான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து நாம் படிப்பது, இலக்கியங்களை கற்பது, எல்லாவற்றையும் படிப்பது அதனுடைய அடிப்படை தான். அப்போ இந்த அடிப்படையில் இருக்கிற நீங்கள், இந்த பள்ளியிலிருந்து வெளியே போகிற நீங்கள் நாளைக்கு ஒரு மிகப்பெரியவர்களாக மாற வேண்டும் என்றால் அதற்கான அடிப்படை ஒரு நாள்ல நடந்துராது, எதுவும் ஒரு நாள்ல கிடைச்சிடாது. அதற்கான போராட்டங்கள், அதற்கான வழிகள். இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று பேசுறேன்ல, இதுக்கு பின்னால் முதலாக நான் 11ஆம் வகுப்பு இந்த பள்ளியிலே சேருகிற போது என்னுடைய குடும்பத்தினுடைய பின்னணியை தெரிந்து கொண்டு எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது என்று என்னை தோளோடு தட்டி கொடுத்த என்னுடைய ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் இன்றைக்கும் என் கண்முன்னே வந்து நிழலாடுகிறார்கள். எனக்கு அவர்களுக்கு நான் செய்கிற மிகப்பெரிய நன்றியாக நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு நம்மளால எதுவும் பெருசா சம்பாரிச்சு கொடுத்துட முடியாது.
ஆனாலும் கூட நாம் சம்பாதித்து கொடுக்கிற மிகப்பெரிய பேரு அவன் என் ஸ்டூடெண்ட்னு சொல்கிற மிகப்பெரியவற்றை தான் நம் ஆசிரியர்களுக்கு நீங்கள் வெகுமதியாக கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை ஏதோ ஒரு துறையில் உங்களை முன்னேற்றி கொண்டு இவ என்னோட ஸ்டூடெண்ட்னு நீங்க செய்ய வச்சிட்டீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி. அந்த வெற்றியை நீங்கள் அடைவதற்கான களமாக இந்த பள்ளி வாழ்க்கை உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. ரொம்ப அழகானது இந்த வாழ்க்கை. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. நான்லாம் படிச்சப்போ இன்னைக்கு என் பிள்ளை 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவன் என்ன கேட்கிறா? ஸ்மார்ட் போர்டு கேட்கிறா. அதுலேயும் ஸ்கூலில் ப்ராஜெக்ட். எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த ப்ராஜெக்ட்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லை எங்களுக்கு கொடுக்குறாங்களானே தெரியல. அந்த மாதிரி அப்படி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து இன்னைக்கு என் பிள்ளைகள் படித்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஸ்மார்ட் டெக்னாலஜி இதெல்லாம் தாண்டி நீங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற என் பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ். ஸ்கூல் முடிச்சு வந்தா அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறா. எனக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தெரியாது. நாங்களாம் டீச்சரை பார்த்தா பயந்து 10 அடி ஓடுவோம். ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை டீச்சர் முன்னாடியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வீட்டுக்கு வருது. இன்றைக்கு அந்த அளவுக்கு ஆசிரியர் மாணவர்கள் உறவு வேறாக இருக்கிறது. நான் ஒன்னே ஒன்று ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக ஒரு கவிதை சொல்வான். என்றைக்கு டீச்சர்ஸ் உங்களை திட்டுறாங்க, டீச்சர்ஸ் உங்களை கண்டிக்கிறாங்கன்றதுக்காக எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சூசைட் பண்ணிக்கிற குழந்தைகளை இன்றைக்கு நாம் தினம்தோறும் செய்திகளில் பார்க்கிறோமே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போறேன். ஒரு அழகான ஒரு கவிதை இருக்கிறது. என்றைக்கு மாணவர்களின் கையிலிருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ, என்றைக்கு ஆசிரியர்களின் கையிலிருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்றைக்கு காவலாளிகளினுடைய பிரம்புக்கு வேலை அதிகமாகி போனதுன்னு ஒரு கவிதை எழுதினான். என்னைக்கு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்களோ அன்னைக்கு போலீஸ்காரங்களுக்கான வேலை அதிகமாக போய்விட்டதுன்னு. அப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அதை கிரகித்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். படிப்பு, அதை தாண்டி உங்களுடைய திறமை, இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே தவிர எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? நான்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எங்களுக்குலாம் எது தெரியுமா? எக்ஸாம் பேடு, பழைய கேலண்டர் அட்டைகள். அதுவும் வீட்டில் 3 பேர் 4 பேர் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் முடிஞ்சு போய் அந்த முடிஞ்சு போன பழைய கேலண்டர் அட்டையில் எனக்கு பிடிச்ச சாமி எது இருக்கோ அது வந்துச்சுன்னா நான் நல்லா பரீட்சை எழுதுவேன்ற அளவுக்கு வெகுளித்தனமாக இருந்த காலங்கள்லாம் உண்டு. அப்படியே அந்த பரீட்சை அட்டையை எடுத்துட்டு போய் அந்த கிழிஞ்ச பேப்பர்லாம் ஒட்டி ஏதோ பண்ணி அதுக்கப்புறம் பரீட்சை எழுதுகிற போது எங்களுக்கு இருந்த சந்தோஷம். இன்னைக்கு என் பிள்ளை ஒரு பெரிய கடையில் போய் நின்று அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எக்ஸாம் போர்டு வாங்குறாங்க. அங்கிள் டோரா புஜ்ஜி இருக்கா அந்த எக்ஸாம் பேடில்? எனக்கு என்ன ஆச்சரியம்னா படிக்கிற அட்டையில் டோரா புஜ்ஜி எதுக்கு வரணும்னு எனக்கு தெரியல. சரி, அதையும் தாண்டி டோரா புஜ்ஜி இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு கேட்குது. எல்லாம் கேட்டு அந்த விலையை ஒவ்வொன்றா சொல்கிறாரு. 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபான்னு 1000 ரூபாய் வரைக்கும் அந்த எக்ஸாம் பேட் இருக்கு. அவர் எடுத்து கொடுத்துட்டு, பாப்பா இதுக்கு மேலே எக்ஸாம் போர்டே இல்லை, இதுதான் கடைசின்னு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸாம் போர்டை எடுத்து நீட்டுறாரு. அந்த குழந்தைங்க எல்லாம் கோரஸா என்ன தெரியுமா கேட்குது? அங்கிள் இதை விட பெட்டரா எதுவும் இல்லையான்னு. அப்போ சாதாரண பழைய முடிந்து போன கேலண்டர் அட்டைகளை வைத்து கொண்டு போன போது எங்களுக்கு இருந்த சந்தேகம், எங்கள் தலைமுறைக்கு இருந்த சந்தோஷம், இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கூட உங்கள் தலைமுறைக்கு அந்த சந்தோஷம் இல்லை தானே? அம்மா அப்பா கிட்ட டெய்லி சண்டை போடுறோம்ல, எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறோம்ல. உங்கள் தாய் தந்தைகள் உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அதுவும் அம்மா இலக்கியத்துல ஏன் அம்மாவை அவ்வளவு அழகா புகழ்றாங்க, அம்மானா ஏன் உயர்வா சொல்றாங்க தெரியுமா? முதல் மாதம் உருவாக்கி, 2வது மாதம் உடல் வருத்தி, 3வது மாதம் உணவு மறுத்து, 4வது மாதம் மூச்சிறைத்து, 5வது மாதம் நீர் சேர்ந்து, 6வது மாதம் சுமை கூடி, 7வது மாதம் நடையாய் நடந்து, 8வது மாதம் வழி அனுபவித்து, 9வது மாதம் இந்த உலகத்தின் எல்லா துயரங்களையும் ஒரு சேர அனுபவித்து, 10வது மாதம் இந்த உலகத்திற்கு உன்னதமான உயிரை கொடுக்கிறாள்ல. அதனாலதான் அந்த தாயை மிகப்பெரியதாக நாம் சொல்கிறோம். அப்பேற்பட்ட தாயையும்
10 மாதம் தாய் சுமக்கிறாள்னா வாழ்நாள் முழுவதும் சுமக்கிற தந்தை. இந்த தாயும் தந்தையும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொட்டுகிற பணத்தில் தான் நீங்கள் படிக்கிறீர்கள். உங்களால் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத மட்டும் நான் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆவலோ. எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நீங்க நிறைய கை தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்போ முடிக்கிறேனே தெரியாம பேசிக்கிட்டே இருப்பேன். 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களாம் வீட்டுக்கு போகணும்ல. 4:30 மணி, நான்லாம் படிக்கிறப்போ 4:30 மணி ஆயிடுச்சுன்னா எப்படா இந்த கேட்டை திறப்பாங்க, ஓடி போய் இப்படியே நடந்து போய் அங்கே ஒரு பட்டாணி கடை அண்ணன் நிற்பான், அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக ஓடிய காலங்கள்லாம் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உணர வேண்டும். அதே இடத்துல உங்களை இந்த பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்த்து தினம் தினம் உங்களுக்காக உழைக்கிற பெற்றோர்களை ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் எது வந்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பா என்ன பண்றாங்க, உங்களை கூட்டிட்டு போய் இங்க ஒரு பெரிய ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு வராங்க. அம்மாவும் அப்பாவும் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ட்ரெஸ் எடுக்க வராங்க. அந்த அம்மா அப்பா கையில 3000 தான் இருக்கு. அப்பாவுக்கு 500, அம்மாவுக்கு 500, பிள்ளைக்கு 2000 ரூபான்னு கணக்கு போட்டு கூட்டிட்டு வராங்க. ஆனா வந்த உடனே அந்த புள்ள பார்த்து ஆசைப்படுற ட்ரெஸ் 3000 ரூபாய்க்கு மேல. இப்போ அந்த அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்க, 3000 ரூபாலாம் என்னால எடுத்து தர முடியாது, நீ எங்களுக்கு 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் வேணும், அதனால நீ 2000 ரூபாய்க்கு எடுன்னு அந்த அம்மா சொல்லுவாங்களா? நிச்சயமாக இல்லை. அந்த தாயும் தந்தையும் என்ன தெரியுமா சொன்னாங்களாம், எங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்கோன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ இதை நான் என்ன கேள்வியா உங்கள்கிட்ட வச்சுட்டு போறேன்னா, ஒரு வருஷம் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா? ஒரு புது ஆடை வாங்கி அந்த ஆடை நாம் போட்டு போட்டு எவ்வளவு ரசிச்சாலும் கூட ஒரே ஒரு வருஷத்துல அது வீணா போயிடும், கெட்டு போயிடும், அது நஞ்சு போயிடும். அப்ப ஒரே ஒரு வருடத்தில் கிழிந்து போகிற ஆடையில் கூட என் பிள்ளைக்கு இதுதான் பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிற உங்கள் பெற்றோர்கள் என் பிள்ளைக்கு இதுதான் நல்ல வாழ்க்கை என்று ஏன் நினைக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் வரல? பெற்றோர்கள் எனக்கு மிக சிறப்பானவற்றை தான் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே எப்போ வர ஆரம்பிச்சிருச்சோ அன்றைக்கு நீங்கள் உங்கள் தாய் தந்தையை நினைத்து உங்கள் கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம். இந்த கல்வி செய்கிற மாற்றம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு, அது ரொம்ப ரொம்ப பெருசு. அது என்னுடைய வாழ்க்கையை நான் உணர்வுபூர்வமாக அனுபவித்திருக்கிறேன். ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு என்னை சொன்னாங்களோ அதெல்லாம் நான் என்னுடைய கல்வியின் மூலம் சாதித்து, அதுலேயும் இன்னொன்று என்ன பெரிய கொடுமைனா, 12th முடிச்சோன்னா பயாலஜியில் நல்ல மார்க்குங்கிறதுனால எனக்கு பிடிச்ச தமிழ் படிக்க வேண்டாம், சயின்ஸ் படிச்சாதான் நல்ல லைஃப் கிடைக்கும்னு என்னை சேர்த்து விட்டாங்க. அப்படியும் சரி பரவாயில்லன்னு சயின்ஸ் எடுத்து படித்தேன். அப்போ எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, தமிழ் நீ அழகா பேசுற, ஆனா சயின்ஸ் எடுத்திருக்க, இதை படிச்சு நீ என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு எல்லாரும் சுற்றி இருக்கிற எல்லோரும் சொன்னார்கள். யூஜி முடிச்சப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது, ஆனா ஒரு டிகிரி மட்டும் சயின்ஸ்ல கையில இருக்கு. அப்ப என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் ஏதாவது ஒரு வேலைக்கு போ, அப்புறம் பார்த்துக்கலாம். நாங்க இல்லை, நான் என்னுடைய இலக்கை அடையாமல் ஓய்வடையவே மாட்டேன்னு சொல்லி அதற்காக மிக நீண்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு மைக்ரோபயாலஜியில் PhD முடிச்சாலும் கூட யார் சயின்ஸ் படிச்சா சயின்ஸ் படிக்கணும், தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது, தமிழ் படிச்சா இப்படி இருக்காது, நீ படிக்கிற காலங்களில் இப்படி போயிட்டு இருக்க கூடாதுன்னு யாரெல்லாம் என்னை கேலியாக பேசினார்களோ, நீ எல்லாம் என்ன படிச்சிட முடியும்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு அவளுக்கு எனக்கு தெரிஞ்சவதான்னு சொல்றாங்கல்ல, அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது எது தெரியுமா? எனக்கு கொடுத்தது எது தெரியுமா? பணமோ புகழோ இல்லை, எனக்கான கல்வி. அந்த கல்விதான் இன்றைக்கு என்னை அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஒரு பேச்சாளராக நான் இங்கே வருகிறேன் என்றால் ஒரு பேராசிரியர் என்கிற அங்கீகாரத்தை எனக்கு அறிவியல் கொடுத்திருக்கிறது. ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஆனால் அதை தாண்டி என்னால் ஆங்கிலத்தை நேசிக்க முடியும். ஆனால் தமிழ்தான் என்னை சுவாசிக்க வைத்திருக்கிறது என்று நான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த இடத்தில் நீங்கள் நினைத்து நினைத்து அதை ஆழமாக ஊன்ற வேண்டிய ஒரே இடம் கல்வி. அந்த கல்வியை உங்கள் கைகளிலே எடுத்துக்கொண்டு அந்த கல்வியின் மூலம் உங்கள் திறமையை நிரூபித்து நாளை இவ்வளவு அளவிற்கு வளர்த்த உங்கள் தாய் தந்தைக்கும் அதை தாண்டி உங்கள் ஆசிரியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையை உருவாக்க வேண்டும் என்பதனால் தான் இன்றைக்கு இந்த சிறியவளை அழைத்து உங்கள் முன் பேச வைத்திருக்கிறார்கள். எவ்வளவோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. ஆனால் என்னை பேச வைக்க வேண்டும் என்ற
ஆவலோடு என்னை இன்றைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அது என் வாழ்நாளினுடைய பெரும் பாக்கியம். அதை எனக்கு கொடுத்த புனித சிலுவை பள்ளிக்கு, என்னுடைய பள்ளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து, சிஸ்டர்ஸ் எல்லாரும் நான் வந்தோன்னே என்னை பிளெஸ் பண்ணி இது பண்ணப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இங்கே இதே பள்ளியில் 11th ஜாயின் பண்ண வந்தப்போ எனக்கு சீட்டு கிடைக்காதோன்ற ஒரு பயத்தில் இருந்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் இந்த இடத்தில் இருப்பதனால் அது அருமை தெரியுதோ இல்லையோ, நேத்து ஒரு இடத்திற்கு நான் பேச போனப்ப நாளைக்கு நான் ஹோலி கிராஸ் ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னப்போ ஒரு போலீஸ், இது சொன்னது உண்மை, நான் எதுவும் பொய்யாலாம் சொல்லல, அந்த போலீஸ் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, ஹோலி கிராஸ் ஸ்கூல்ல என் பிள்ளைக்கு இடம் வாங்குறதுக்கு நான் எவ்வளவோ போராடினேன், ஆனா என் பிள்ளைக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது பிள்ளைகளே. அதை மிக பெரியதாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஆகச்சிறந்த முன்னேற்றம் அடைய வேண்டும். அதற்கு இலக்கியங்கள் வாயிலாகவும் உங்கள் கல்வி வாயிலாகவும் ஒரு மிகப்பெரிய உந்துதலை நீங்கள் முன்னெடுத்து வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்று சொல்லி, நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள் படி, அதன்படி நல்லபடி, புறப்பொருள் படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி, இல்லையெனில் தீமை வந்துடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையத்துள் ஏமாந்தபடி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் வந்து சேரும் என்ற ஆன்றோர் சொற்படி என்று படிப்படியாய் படித்து வாழ்வின் படிநிலைகளில் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.